35 இயர்ஸ்க்கு அப்புறம் ஏன் சடனா டயபெட்டிஸ் பிபி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது தெரியுமா? இது ஏஜ்னு சொல்லி நம்மளால எஸ்கேப் ஆக முடியாது. 35 இயர்ஸ்க்கு அப்புறம் நேச்சுரலாவே உங்க மெட்டபாலிசம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பாடியில பிளட் குளுக்கோஸ் லெவல் ப்ராசஸ் பண்றது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு மசில் தான் உங்க பாடியில குளுக்கோஸை ப்ராசஸ் பண்றதுக்கு மெயினான பார்ட். ஒரு வாரத்துல 2 நாளாவது வெயிட் ட்ரைனிங் கண்டிப்பா பண்ணணும். செகண்ட் ரொம்ப முக்கியமானது ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்லீப். நம்ம நல்லா தூங்கலனா பாடியில கார்டிசால் லெவல் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுது. அது விசரல் ஃபேட்டா ஸ்டோர் ஆகும். அதாவது உங்க ஆர்கன்ஸை சுத்தி ஃபேட்டா ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருது. இதனாலதான் நம்ம பாடியில பிபி, ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி நம்ம பாடி கொண்டு வந்து விட்டுருது. தேர்ட், நம்ம கன்சியூம் பண்ற சிம்பிள் கார்ப்ஸ், அதாவது சுகர். இது நம்ம பாடியில பிளட் சுகர் லெவலை ரொம்ப ஸ்பைக் பண்ணிடும். இதனால நமக்கு டயபெட்டிஸ் மாதிரி கண்டிஷன் ரொம்ப சீக்கிரம் அஃபெக்ட் பண்ணிடுது. இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நான் தரேன். நீங்க சாப்பிடும்போது ஃபர்ஸ்ட் புரோட்டீன் அப்புறம் ஃபைபர் இப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க கார்ப் சோர்ஸை சாப்பிடுங்க. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோடனே 10 to 15 மினிட்ஸ் ஒரு கிராஜுவலா வாக் பண்ணுங்க. இதை நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாம பாடி பிளட் சுகர் லெவலை கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கும். இதனால நீங்க டயபெட்டிஸ் மாதிரி கண்டிஷனை ப்ரிவென்ட் பண்ணலாம். நீங்க early 35ல இருக்கீங்கன்னா இந்த ரீல சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். உங்களுக்கு கஸ்டமைஸ் டயட் பிளான் வேணும்னா பயோல இருக்கிற லிங்க்ல போய் டிஸ்கவரி கால் புக் பண்ணிக்கோங்க.